நீங்களும் சொல்லல. நான் உங்ககிட்ட அனுமதி கேட்டு தான் இங்க வரணுமா? சாதாரணமா தான் கேட்டேன். நீ என்ன நினைப்புல கேட்பேன்னு எனக்கு தெரியாதா? இன்றைக்கான எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதி சொன்னதுக்காக ரவியும் இருந்துட்டு டீ போட கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இந்த நேரம் பார்த்து விஜயாவும் கிச்சனுக்கு வராங்க. அப்போ அந்த கிச்சனில் ஏதாவது திருட்டு நுழைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வர சொல்லிடுறாங்க. ரவி ரொம்பவே பதற்றத்தோடு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவி தாங்கிறதே கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடா இப்படி இந்த கோலம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதியுமே எடுத்துட்டு அந்த வாஷ்ரூமில் இருக்கிறத பார்த்து விஜயா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் ஃபண்ணுக்காக தான் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரோனிக்கு பிடிச்சது சமைச்சுவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாட்டே சொல்லி வைக்கிறாங்க. அப்போ ரோனிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்காம வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு காய்கறி வீட்டில் சுத்தமாகவே இல்லை, அதனால் காய்கறி வாங்கணும் அப்படிங்கிறது மீனா சொல்லிடுறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலா நமக்கு தான் சமைக்க போகிறேன், அப்போ மனோஜ் போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க. மனோஜுமே காய்கறி வாங்க போயிடுறாங்க. 4 காய்கறி வாங்கிட்டு வந்து 490 அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த காய்கறி இவ்வளோ ரேட் வராதுன்னு சொல்லி மீனாவும் சொல்லிடுறாங்க. அப்போ அந்த கடைக்காரரும் வந்துடுறாரு. அப்போ வந்து சின்ன மிஸ்டேக்னால வந்து 190 490 பில் ஆயிடுச்சு, தாங்க மீதி பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நாளைக்கு என்ன நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணாமலையும் கேட்டுட்டு இருக்காங்க. முத்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த ஓடுகளை வந்து பணத்தை தூக்கிட்டு ஓடின நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனை கோச்சிட்டு போயிடுறாங்க. நாளைக்கு ஒன்றா கல்யாண நாள், இதை கூட தெரியாதா, போய் சமாதானப்படுத்துங்க சொல்கிறாங்க.